இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆண்டவருடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக என்பது ஆண்டவர் ஜெபித்த ஜெபம். அவருடைய சீஷர்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபமும் இதுதான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அவரை பின்பற்றின சீஷர்களும் சரி, தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி போய்விடக் கூடாது என்பதில் நம்முடைய ஆண்டவர் வெகு கவனமாக இருந்தார் என்பதற்கு இந்த ஜெபம் தான் சாட்சி. பூமிக்கு தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்துக்கு மாறாக எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய சுய சித்தத்தின்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யவே இல்லை. அதையே தம்முடைய சீஷர்களுக்கும் ஜெபமாக அவர் சொல்லிக் கொடுத்தார். இதை யாரெல்லாம் கடைபிடித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சமயங்களிலும் பிதாவின் சித்தம் நிறைவேறியது. ஆனால் தங்கள் சுய சித்தத்தின்படி போனவர்கள் ஆண்டவருடைய மிக முக்கியமான கிருபையை இழந்து போனார்கள். சிலுவையை சுமப்பதற்கு முன்பு நம்முடைய ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் பிதாவை நோக்கி இப்படிதான் ஜெபித்தார். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள் எல்லாம் இருந்தன. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நன்றாக இருக்குமே என்று அவர் எண்ணினார். ஆனால் பிதாவின் சித்தமோ அவர் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பதாகவே இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேயே நிறைவேறியது. இயேசு கிறிஸ்துவாலேயே சிலுவையை தவிர்க்க முடியவில்லை. ஆகவே நாமும் ஜெபிக்கும் போது உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே, அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அப்படி ஜெபிப்பதில்லை. நமக்கு என்ன விருப்பமோ அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதாவது நம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி விடாதபடி ஆண்டவரை கட்டாயப்படுத்துகிறோம். எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. நம்முடைய புஜ பலத்தையும் பண பலத்தையும் வைத்து நமக்கு விருப்பமான காரியத்தை நடத்திவிடலாம் என்று நினைத்தால் அதன் விளைவுகள் முன்னால் தெரியாது, பின்னாளில் தான் தெரியும். பாடுகளை அனுபவிக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை தடுக்காமல் விட்டுவிட்டாரே என்று வருந்துவோம். பலருக்கு என்று பட்டால் கூட புத்தி வருவதில்லை. வல்லமையாக ஊழியம் செய்த பவுல் அப்போஸ்தலன் கூட, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியம் இதுதான். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதா என்பதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஊழிய பாதையிலும் பல சமயங்களில் ஆண்டவரே, இதை நான் செய்யலாமா வேண்டாமா, இங்கு நான் போகலாமா வேண்டாமா என்பதை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கேட்பேன். ஆண்டவர் சித்தம் இருந்தால் என்னை அனுமதிப்பார், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு தடையை கொண்டு வந்து நான் செய்ய இருக்கிற காரியத்தை தடுத்து விடுவார். ஆண்டவர் போடுகிற தடையை மீறி எதையும் இதுவரை நான் செய்ததில்லை. அதனால் தான் இந்நாள் வரை ஆண்டவருடைய சித்தப்படி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சுய சித்தத்தின்படி செய்ய நான் விருப்பப்பட்டிருந்தால் என்றைக்கோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். ஆகவே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி பார்த்தால் நாம் எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படாமலேயே வருடா வருடம் சிலுவையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் மட்டுமே நம்மை விடுதலையாக்கும். நாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பு விடுதலையாக்கப்பட்டவர்களாக நிற்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். ஆகவே நாம் ஜெபிக்கும் போது எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறபடி முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம்.
எப்பொழுதுமே ஆண்டுடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பல சமயங்களில் எங்களுடைய சுய சித்தத்தின்படி செய்ய, எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி வாழ நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எதுவும் நடைபெறாத போதுதான் உம்முடைய சித்தத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எப்பொழுதுமே உம்முடைய சித்தம் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.